ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் மொழி மேக்ஸ்லேருந்து தேன்மொழி மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் நம்ம சில கணக்குகள் பார்க்கலாம். அதாவது ஆயத்தொலை வடிவியல் தமிழில். இப்போ 3 புள்ளிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரே கோட்டில் அமையும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏயின் மதிப்பு கண்டுபிடி. இஃப் தீஸ் 3 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் எ கொலினியர் தென் ஃபைண்ட் ஏ இங்கிலீஷில். ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள், அதாவது முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா எழுதியாச்சு. ஆஃப் இன்ட்டு x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 ஈக்குவல் டு 0. இப்போ ஆஃப் இன்ட்டு x1, இந்த a மட்டும்தான் x1, y1 வந்து 2 மைனஸ் 2a. அதே மாதிரி இங்கே மைனஸ் a ப்ளஸ் 1 x2 2a y2. அப்புறம் மைனஸ் 4 மைனஸ் a, இங்கே 6 மைனஸ் 2a. அகெயின் a கீழே 2 மைனஸ் 2a. இப்போ பெருக்கும்போது கவனமாக பெருக்கணும், மேலேருந்து கீழே பெருக்கணும். ஏயோட 2a பெருக்கும்போது 2a ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே 2 உறுப்பு இருக்குது, இங்கேயும் 2 உறுப்பு இருக்குது. முதல்ல மைனஸ் ஏயால் பெருக்கணும், மேலேருந்து கீழே. மைனஸ் ஏயால் பெருக்கும்போது 6 மைனஸ் ஏ எழுதியிருக்கிறேன். அடுத்தது திருப்பி ஏயால் தான் பெருக்கணும், மைனஸும் ப்ளஸ் வரும். இப்போ 2 ப்ளஸ் 2a ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே 1ஆல் பெருக்கணும். 1ஐயும் 6ஐயும் பெருக்குனா 6 ப்ளஸ் 6. அப்புறம் 1ஐயும் மைனஸ் 2aவும் பெருக்குனா மைனஸ் 2a. இதுக்கப்புறம் இங்கே −4 மைனஸ் a, இது 2 உறுப்பு இருக்குது, இங்கேயும் 2 உறுப்பு இருக்குது. முதல்ல -4ஆல் பெருக்கு. -4ஆல் பெருக்குனா -4 × 2 8 -8. அப்புறம் -4 × -2a, இப்போ ப்ளஸ் 8a ப்ளஸ் 8a. அடுத்தது -aஆல் பெருக்கணும். இப்போ -2a, அதுக்கப்புறம் ப்ளஸ் 2a ஸ்கொயர் எழுதியிருக்கிறேன், 2a ஸ்கொயர். இப்போ கீழேருந்து மேலே பெருக்கணும். கீழேருந்து மேலே பெருக்கும்போது நான் சொல்லியிருக்கிறேன், ஆன்சர் மைனஸில் வந்தால் ப்ளஸ்ஸாகவும் ப்ளஸில் வந்தால் மைனஸாகவும் மாற்றி எழுதணும். இப்போ முதல்ல 2, இங்கேயும் 2 உறுப்பு இருக்குது, அங்கேயும் 2 உறுப்பு இருக்குது, கவனித்து போடணும். 2ஆல் பெருக்கும்போது -2a வரும், ப்ளஸ் 2aன்னு போடணும். திருப்பி 2ஆல் பெருக்கு, 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா ப்ளஸ் 2, இப்போ -2. அடுத்தது -2aஆல் பெருக்கும்போது மைனஸும் ப்ளஸ் வரும், அதனால் மைனஸ் போட்டிருக்கிறேன். அப்புறம் 2a ஸ்கொயர். ஓகே, அடுத்தது இங்கே 2a -2aயும் 1ஐயும் பெருக்குனா -2a வரும், இப்போ ப்ளஸ் 2a எழுதணும் இங்கே. அடுத்தது இங்கே 2aஆல் பெருக்கு. 2aஆல் பெருக்கும்போது 4 2 8 ப்ளஸ் 8a, இது இங்கே எழுதியிருக்கிறேன். அடுத்தது 2aஆல் பெருக்கும்போது ஒரு உறுப்பு தான் இருக்குது, சரியா? இப்போ 2aஆல் பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன வருது, இங்கே ப்ளஸ்ஸு, அங்கே மைனஸு, அப்போ -2a ஸ்கொயர் வருது. இப்போ நம்ம ப்ளஸ் 2a ஸ்கொயர் எழுதணும். இப்போ 6ஐயும் ஏயும் பெருக்கும்போது 6a -6a, அதுக்கப்புறம் -2a ஸ்கொயர் வருது, நான் ப்ளஸ் 2a ஸ்கொயர் எழுதியிருக்கேன். இப்போ கேன்சல் பண்ணணும் எல்லாம். இப்போ எத்தனை 2a ஸ்கொயர் இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ் 2a ஸ்கொயர் 1 2, அதாவது 4 2a ஸ்கொயர். அப்புறம் அதுக்கப்புறம் 6, 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6a ஸ்கொயர். அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம் இதை. அப்புறம் 8, 6ஐயும் 2ஐயும் கூட்டினா 8, இங்கே ஒரு 2a ஸ்கொயர், 10a ஸ்கொயர் இருக்குது. அப்புறம் ஒரே ஒரு -2a ஸ்கொயர் இருக்குது, அதையும் எழுதிடணும். இப்போ a எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம். -6a இருக்குது, இங்கே -2a இருக்குது, ரெண்டுத்தையும் கூட்டினா -8a. இப்போ இங்கே ஒரு ப்ளஸ் 8a இருக்குது, ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். -8aயும் ப்ளஸ் 8aவும் கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் -2a இருக்குது, இங்கே ஏயை மட்டும்தான் பார்க்கணும் இங்கே, சரியா? -2a, இந்த ப்ளஸ் 2a கேன்சல் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2a இருக்குது, இங்கே ஒரு 8a இருக்குது. இப்போ 10a, 10aயில் 6a போச்சுன்னா 4a, அதை தான் இங்கே எழுதியிருக்கேன், 4a. அவ்வளோதான், ஏ முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்பரை மட்டும் பார்க்கலாம். நம்பர் எங்கே இருக்குது, இங்கே +6 இருக்குது.
ப்ளஸ் 6 இங்கே -8 இருக்குது. அப்போ மீதி இங்கே என்ன இருக்குது -2 இருக்குது. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். அப்புறம் இங்கே நம்பரெல்லாம் இல்லை, எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. -2 இருக்குது இங்கே, -2 இங்கே ஒரு -2. அப்போ 2 சேர்த்தனா -4. அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம எழுதி முடிச்சிட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம். -4. இப்போ இதுலேருந்து 10a² 2a² மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணால் 8a², 4a -4. ஓகே, இப்போ 8 இங்கே எல்லாம் 4 காமனாக இருக்குது. 8 எப்படி எழுதலாம்? 4 × 2ன்னு எழுதலாம். இப்போ 3 உறுப்புலையும் 4 பொதுவாக இருக்குது. அப்போ 4 வெளியே எடுத்துடலாம். 4 வெளியே எடுத்துட்டா இங்கே 2 வரும். 2a² + a -1. 4/2 2ன்னு எழுதலாம். அப்புறம் 2a² + 2 + a -1 = 0. 2 cannot be equal to 0. இப்போ இந்த உள்ளே இருக்கிறது தான் ஈக்குவல் டு 0. ஏனுடைய கெழு, அதாவது ஏனுடைய கோபிஷியன்ட் வந்து 1, இதனுடைய கோபிஷியன்ட்டு 2. அப்போ ரெண்டுத்தையும் பெருக்கும்போது இந்த 2வையும் -1, இது வந்து கான்ஸ்டன்ட் மாறிலி. அப்போ 2வையும் -1ஐயும் பெருக்கும்போது நம்மளுக்கு -2 கிடைக்கும். இப்போ ஏதோ 2 நம்பர் எடுத்துக்கணும். அந்த 2 நம்பரை பெருக்குனா நம்மளுக்கு -2 வரணும், கூட்டினா +1 வரணும், இந்த 1 வரணும். இப்போ அது என்னென்ன நம்பரு? -1 அப்புறம் +2. ரெண்டுத்தையும் பெருக்கும்போது -2 கிடைக்கும், கூட்டும்போது +1 கிடைக்கும். இப்போ a -1 × a + 2. ஏயின் மதிப்பு a = 1 ஆர் a -2. ஃபேக்டரைசேஷன், அதாவது காரணிப்படுத்தல் நன்கு நம்ம போட்டு பார்த்து பயிற்சி பெறணும். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி கணக்கெல்லாம் போட முடியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த கணக்கு பார்க்கலாம். குவாட்ரிலேட்ரல், அதாவது நாட்கரத்தின் பரப்பு. 4 புள்ளி இதில் கொடுத்துருப்பாங்க, 4 பாயிண்ட்ஸு. அந்த 4 பாயிண்ட்ஸை வச்சு நம்ம வந்து அது வந்து ஒரு நாட்கரத்தை அமைக்கும். அந்த நாட்கரத்தை வச்சு நம்ம வந்து அதனுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அந்த 4 புள்ளியை நம்ம கிராஃபில் குறிக்கலாம். இது x அச்சு, இது y அச்சு. ஓகேவா? 4 புள்ளிகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க? -9, -2. -9 நம்ம 2, 4, 6, 8ன்னு எடுத்துக்கலாம். -2, -4, -6, -8, அதுக்கப்புறம் -10. 2, 4, 6, 2 மைனஸ் இது 2, 4, 6, 8. இப்போ முதல் புள்ளி -9, -2. -9ன்றது x அச்சை குறிக்கும், -9 இங்கே இருக்குது, -2 y அச்சை குறிக்கும். இப்போ 2 சந்திக்கிற புள்ளி இதுதான் a. இந்த புள்ளி தான் -9ஐயும் -2ஐயும் சந்திக்கிற புள்ளி. அடுத்த நம்பர் வந்து -8, -4. -8, -4 வந்து x, -4 y. அப்போ இந்த புள்ளியை குறிக்கும் b. c வந்து 2, 2. c வந்து என்ன? 2, 2. இப்போ 2, 2 இங்கே c. ஓகே, 2ம் 2ம். அடுத்தது d வந்து 1, -3. 1 எங்கே இருக்குது? x அச்சில். -3 இங்கே இருக்குது. இப்போ இங்கே இருக்குது d. 1 இங்கே, -3 எங்கே இருக்குது? 2க்கும் -2க்கும் -4க்கும் நடுவில் இருக்குது. அப்போ 3 இங்கே இருக்குது, -3. இப்போ இதுதான் d. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் இணைக்கணும். ஏயும் பியும் இணைக்கணும். ஏவும் சியும் சியும் டியும் இணைச்சாச்சு, பியும் டியும் இணைச்சாச்சு. இப்போ நம்ம கடிகார முள்ளின் எதிர் திசையில் நம்ம வந்து புள்ளிகளை குறிக்கணும். அப்போ சி முதல்ல வரும். ஓகே, சி முதல்ல வரும். இந்த புள்ளியை வச்சுட்டு நம்ம குறிக்கலாம். இப்படி எதிர் திசையில் சி முதல்ல வரும். இல்லைன்னா ஏ கூட வச்சு நம்ம குறிக்கலாம். சிஏ முதல்ல குறிக்கலாம். நம்ம சி என்னது புள்ளி? சி வந்து 2, 2 முதல் புள்ளி. அடுத்தது ஏ வந்து -9, -2. அடுத்தது பி வந்து -8, -4. அடுத்தது டி வந்து 1, -3. சி இப்படி. ஓகே, -1, -3. இப்போ நம்ம ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல் பார்க்கலாம். ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல்
x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 again x1 y1 ஸ்கொயர் யூனிட்ஸ் சதுர அலகுகள். இப்போ நம்பரை போடலாம். 2, 2 -9 -2 -8 -9 1 -3 again 2, 2. இப்போ பெருக்கலாம், மல்டிப்ளை பண்ணணும். முதல்ல மேலேருந்து கீழே பெருக்கும்போது -2 + 36 + 24 + 2. இப்போ கீழேருந்து மேலேன்னு போகும்போது -18 வருது. அப்போ +18 வரணும். இப்போ 8 16 +16 -16ன்னு போடணும். 18க்கு 8 போட்டு வச்சுருக்கேன். 18. இப்போ 8 இது 2 8 16 +16 அப்போ -16. இதையும் பெருக்குனா -4 வருது. அப்போ +4 போடணும். இதையும் பெருக்குனா -6 வருது. -6னா +6. இப்போ என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். முதல்ல ப்ளஸ் எல்லாம் கூட்டு. 36 38 24 இது. ஓகே, ப்ளஸ் எல்லாம் ஒட்டுக்கா எழுதிக்கலாம். 36 24 2 கரெக்டாக எழுதணும். 2 இங்கே எழுதணும், 18 இங்கே எழுதணும், மைனஸ் இது, அப்புறம் 4 18 கரெக்டாக எழுதணும், 4 6 ஒன்ஸ் பிளேஸில் எழுதணும் கரெக்டாக. ஓகே, 10 18 20 30 வருது. மீதி 4 6 9 90. ப்ளஸ் எல்லாம் கூட்டினா நம்மளுக்கு என்ன வருது? 90 வருது. மைனஸ் எல்லாம் கூட்டே, இது ஒரு மைனஸ், அப்புறம் இங்கே ஒரு மைனஸ், 2 தான் மைனஸ் வருது. அப்போ -18 -18 90லேருந்து 18 போச்சுன்னா 10ல் 8 போச்சுன்னா 2, 8ல் 1 போச்சுன்னா 7. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 × 72. 72ல் பாதி என்ன வரும் நம்மளுக்கு? 2 6 6 2 12 டிவைட் பண்ணால் ஓகே 72ல் பாதி 36 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதணும். இல்லை சதுர அலகுகள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரியே இன்னொரு கணக்கு, இதுவும் வந்து ஏரியா ஆஃப் தி அதிலே இன்னொரு சப்டிவிஷனு ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டர் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கும் நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸு ஒய் அச்சு நம்ம போடணும். இப்போ 2 4னே எடுத்துக்கலாம். இதில் ஹையஸ்ட் நம்பர் என்ன? -9 இருக்குது. 2 4னே எடுத்துக்கலாம். 2 4 6 8 எடுத்துக்கலாம். இங்கே -2 -4 -6 நேராக கோடு வரல எனக்கு. -8 -10 2 4 -6 இங்கே ப்ளஸ்ஸு 2 4 6 8. ஓகே, ரஃப் ஃபுட்டில் தான் வரையணும் நம்ம. இப்போ முதல் புள்ளி எங்கே? -9, 0னா இதே புள்ளி தான் -9, 0. ஓகே, இந்த 9லே -9லே நம்ம குறிச்சிக்கணும். 9, 0. ஏன்னா 0 வந்து எக்ஸ் ஒய்யில் எதுவும் இதே கோடு தான் 0 ஆகும். -8, 6 -8, 6 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு நேராக பி. -8, 6. அடுத்தது -1, -2. -1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 1, 2னா இங்கே குறிக்கணும். 1, -2 -1 இங்கே, -2 இங்கே. இப்போ இந்த இடம் சி. அடுத்தது -6, 3 -6, -3 -6 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. -3 இங்கே இருக்குது. 2க்கும் 4க்கும் நடுவில் -6 இங்கே. இப்போ டி இது -6, -3. இப்போ நம்ம கோட்டை ஜாயின் பண்ணுவோம். இப்போ புள்ளியை நம்ம ஜாயின் பண்ணுவோம். இது ஏ பி, இங்கேருந்து இங்கே சிக்கு வருது, இங்கே டி, இப்படி தான் இது ஒரு நாற்கரம். ஓகே, இந்த பரப்பளவு தான் நம்ம
கண்டுபிடிக்க போகிறோம். இது உள்ளே இருக்கிற பரப்பளவு தான். இப்போ கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் பார்த்தோன்னா -8 6 தான் முதல் புள்ளி. -8 6 வந்து முதல் புள்ளி. ரெண்டாவது புள்ளி -9, 0. மூணாவது புள்ளி -6, -3. நாலாவது புள்ளி -1, -2. இப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். இனிமேல் தான் நம்ம ஃபார்முலாவில் நம்ம போடணும். ½ -8 x1 அப்படியே டைரெக்டாக நான் எழுதுகிறேன். இங்கே x2 வந்து -9, 0, -6, -3, -1, -2. அப்புறம் திருப்பியும் -8 6. இப்போ மேலேருந்து கீழே பெருக்கணும். முதல்ல மேலேருந்து கீழே பெருக்கும்போது -8ஓட 0 பெருக்குனா 0 தான் வரும். 9 3s are +27. 6 12 +12. -1 6 பெருக்குனா -6. இப்போ கீழேருந்து மேலே பெருக்கும்போது நம்ம ஏரோ மார்க்கு போட்டுக்கணும். இப்போ கீழேருந்து தான் மேலே பெருக்கணும். வரும்போது 54 -54. இப்போ +54ன்னு எழுதணும். இதையும் பெருக்குனா 0. 0க்கு மைனஸு ப்ளஸ்ஸு எதாக இருந்தாலும் ஒன்று தான். -0. அடுத்தது +0 போட்டுக்கோ. -0 வருது, ஆனால் +0ன்னு போட்டுக்கோ. அப்புறம் இங்கே என்ன வருது? 3 1s are 3. இப்போ ப்ளஸில் வருது, -3ன்னு போடணும். இங்கே +16 வருது, இப்போ -16 எழுதணும். ஓகே, -16 எழுதியாச்சு. இப்போ ½ எல்லாத்தையும் ப்ளஸ் எல்லாம் கூட்டு பார்க்கலாம். ப்ளஸ் எல்லாம் என்னென்ன வருது? 27. நம்ம இப்படியே கூட்டிக்கலாம். 27. அப்புறம் என்னது? 12, 54. அவ்வளோதான். மீதி எல்லாம் மைனஸ்ஸு. 9 10 13, மீதி 1 6 9 93. ப்ளஸ் எல்லாம் என்ன வருது? 93ன்னு வருது. 27 எழுதியாச்சு, 12 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்னது? 54 எழுதியாச்சு, எல்லாம் எழுதியாச்சு. இப்போ மைனஸ் எழுது. மைனஸ் எல்லாம் கூட்டினா என்ன வருது? -6 இருக்குது, -3 இருக்குது, -9. -9ஓட 16 கூட்டினா -16 -9. இப்போ 10 15 25, -25 வருது. இப்போ -25. 93லேருந்து 25 சப்ராக்ட் பண்ணலாம். 13ல் 5 போச்சுன்னா என்ன வரும்? 8. 8ல் 2 போச்சுன்னா 6. 68 வருது. ½ × 68. 68ல் பாதி நம்ம என்ன எழுதலாம்? 34. ஸோ 34 ஸ்கொயர் யூனிட்ஸ் அல்லது 34 சதுர அலகுகள் அப்படின்னு தமிழில் எழுதணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது இன்னொரு கணக்கும் பார்த்துடலாம். இதுவும் ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் தான். இதோட ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் தான் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதனால் நல்லா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளும் ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரும் நல்லா ஒரே மெத்தட்லாம், ஒரு பாயிண்ட் தான் அதிகம் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம போடணும். இது வந்து என்ன கொஸ்டின்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. இந்த கொஸ்டின் என்னென்னா, ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கேயினுடைய மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இஃப் த ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் இஸ் 28 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர், பாயிண்ட்ஸும் கொடுத்துட்டாங்க 4 பாயிண்ட்டு. அப்போ நம்ம வந்து கிராஃபெல்லாம் போட தேவையில்ல. இந்த பாயிண்ட்ஸை இதே மாதிரியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் கொடுத்துட்டாங்க. 28க்கு சமன்படுத்தி கேயினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரலுக்கு என்ன ஃபார்முலா? அதை முதல்ல எழுதணும். ½ × x1 y1 x2 y2 x3 y3 x4 y4. ஏன்னா 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. திருப்பி x1 y1. இப்போ ½ x1 y1 என்னது? இந்த புள்ளி இருக்குது பாருங்கள். -4 -2, அப்புறம் -3k, அதுக்கப்புறம் 3 -2, வெறும் 3 தான். 3 -2. அடுத்தது 2 3 4வது பாயிண்ட்டு.
அடுத்து திருப்பியும் -4 -2. இப்போ இது எவ்வளவாம்மா? 28 ஆமாம். என்னுடைய மதிப்பு என்னது? 28. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஆஃப் -4ஐயும் கேயும் மல்டிப்ளை பண்ணால் -4k. மேலேருந்து கீழே முதல்ல எப்பயுமே மேலேருந்து கீழே நல்லா கவனிச்சுக்கு கோடு போடுறத. இப்போ 3ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -3 இது நல்லா செக் பண்ணிக்கோ. -3 -3யும் -2ஐயும் பெருக்குனா +6 வரும். அடுத்தது +3யும் +3ஐயும் 2,3 தான். 4வது புள்ளி என்ன? 2,3. இப்போ +3ஐயும் பெருக்குனா +9. அப்புறம் 2ஐயும் இந்த -2ஐயும் பெருக்குனா -4 வரும். அடுத்தது கீழேருந்து மேலே பெருக்கணும். அப்போ ஏரோ மார்க்கு நினப்பா போட்டுக்கணும். அப்போ தான் உனக்கு கீழேருந்து மேலே பெருக்கிறோன்றது தெரியும். இப்போ பெருக்கும்போது மைனஸ் வந்தால் ப்ளஸ்ன்னு எழுதணும், மாற்றி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. -2ஐயும் -3ஐயும் பெருக்கும்போது +6 வரும். நம்ம -6 எழுதிக்கலாம், இங்கே எழுதிக்கலாம், கீழேயே எழுதிக்கலாம். அப்போ தான் இதுவும் தெரியும். அடுத்தது கேவையும் இந்த +3ஐயும் பெருக்குனா +3k வரும். இப்போ -3kன்னு எழுதிக்கலாம். அடுத்தது 2ஐயும் இந்த 2ஐயும் பெருக்குனா -4 வரும், +4ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது 3ஐயும் -4ஐயும் பெருக்குனா நம்மளுக்கு -12 வரும், +12ன்னு எழுதிக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 28 ஸ்கொயர் யூனிட். இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாரு. +6ஐயும் இந்த -6ஐயும் கேன்சல் பண்ணிடலாமா? இந்த +4ஐயும் -4ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். சரியா? மீதி என்ன இருக்குது? -4k, இங்கே -3k இருக்குது. இப்போ ½ இன்ட்டு -7k, அப்புறம் மீதி 9ம் +12ம் இருக்குது. 9ம் +12ஐயும் கூட்டினா 10, 11 +21 அது ஈக்குவல் டு 28. இப்போ இந்த ஆஃபை எடுத்துகிட்டு போய் அங்கே கொண்டு போயிடணும். அப்போ -7k +21 ஈக்குவல் டு 28 × 2. இந்த வகுத்தல் அங்கே போனோன்னா பெருக்கெல்லாம் மாறிடும். சரியா? அப்போ -7k +21 ஈக்குவல் டு பெருக்க 8 16, மீதி 1, 2 4 5, மீதி 1 வருது இல்லையா? அதை கூட்டணும். இப்போ -7k ஈக்குவல் டு 56 -21. இப்போ 56லேருந்து 21 கழிக்கணும். கழிச்சனா 6ல் 1 போச்சுன்னா 5 வரும், 5ல் 2 போச்சுன்னா 3 வரும், 35. அப்போ -7k ஈக்குவல் டு 35, k ஈக்குவல் டு 35 - 7. ஸோ k ஈக்குவல் டு -5, 7 5 35. ஸோ கேயினுடைய மதிப்பு என்ன வருது? k ஈக்குவல் டு -5. ஓகேவா? இதோட இன்றைய போர்ஷன் முடிஞ்சது. இதில் நம்ம இது வரைக்கும் நம்ம ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரும் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளும் தெளிவாக படிச்சிருக்கிறோம். அதில் ஏரியா கொடுத்துருந்தோன்னா கே கண்டுபிடிக்கிறது, ஏ கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் நம்ம திறம்பட பயின்றிருக்கிறோம். அதை ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா போட்டு பார்க்கணும். அப்போ தான் நல்லா தெரியும். இது ஈஸியான கணக்கு. நிச்சயமாக பப்ளிக் எக்ஸாமுக்கு இதே மாதிரி கணக்கில் ஏதோ ஒரு கணக்கு, கொலினியர் பாயிண்ட்ஸு அல்லது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் அல்லது ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல், இந்த 3 கொஸ்டின்லேருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் நிச்சயமாக வரும். அதனால் நல்லா திரும்ப போட்டு பார்த்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.